நீங்களும் இதே மாதிரி உளுவுள் ரசம் வச்சு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வீக்லி 3 days இது எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த உளுவுள் ரசம். இங்கே பாருங்கள், உளுவுள் பொரியல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இந்த மழை சீசனுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சும்மா அமிர்தமாக உள்ளே போகும். வேறு எதுவுமே வேணாம், இதையே போதும். சாதத்தை கூட வச்சு சும்மா சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான அளவு உளுவுள் எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா இதில் தான் இன்றைக்கி வந்து ரசம் வைக்க போகிறோம். உளுவுள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இது உதவுது. இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் கண்டிப்பாக இது 2K கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. 90 கிட்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக தெரியும். ஒன்றாவது தினமும் இது குழம்பு வைப்பாங்க. அப்போல்லாம் பருப்பு பொடிச்சு. இப்போ தான் பசங்களுக்கு இது என்னன்னு சொல்லிட்டு தெரியுதில்ல. வாங்க இது எப்படி நம்ம ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ சுடு தண்ணி காய வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உளுவுல நல்லா அரைச்சி போட்டு நல்லா கல் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்புறம் நம்ம நிலத்தில் விளையாது. கடையில் வாங்குறதுல கூட கண்டிப்பாக ஒன்றும் கல் இருக்குது. நிலத்தில் விளையாடுன்னு சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக எப்படினாலையும் 1-2 மிஞ்சிடும். அதனால தான் நானும் அரைச்சி போட்டுக்கிறேன். இதே மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 டைம் அரைச்சி வச்சு உளுவுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா காஞ்ச உளுவுன்றதுனால 5-6 விசில் விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருலாம். உளுவுள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நிறைய நல்ல பயன் இருக்குது. ஒன்று நம்ம வெயிட் லாஸ்க்கு உதவுது. அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டுங்களாம் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கலாம். சுகர் கண்ட்ரோலில் வைக்கும். நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பொருள் இது. இப்போ இருக்கிறவங்க யாருமே அதிகமாக இதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அது உளுவுள் வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு மற்ற மிளகு சீரகம் அந்த மாதிரிலாம் அரைச்சிக்கலாம். அதெல்லாம் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்ககிட்ட காமிக்கிறப்ப நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரசம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊற்று 5 நிமிஷம். அதுக்கப்புறம் பாருங்க, மிளகு சீரகம் பூண்டு மிளகாய் ஒரு 4 பல் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுன்றதுக்காக எடுத்துக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி தேவை அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிளகும் சீரகமும் மட்டும் போட்டு நாம் அரைச்சிக்கலாம். மிளகு சீரகம் மட்டும் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு சீரகத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எடுத்து வச்ச மிளகாவும் அதுக்கப்புறம் பூண்டும் போட்டு சும்மா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஓட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மிளகாவும் பூண்டும் போட்டு ஓட்டிட்டேன். இந்த மாதிரி என்னென்னா ரொம்ப அரையக்கூடாது. 1-2 ஆட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆட்டி போடும்போது அந்த பூண்டு வாசனை அந்த ரசம் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாவும் அதிகம் தேவைப்படாது. ஏன்னா மிளகா 1-2 அந்த அரைப்படும் போது காரம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதிகமான மிளகா போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாங்க உளுவுள் வெந்தப்புறம் ரசம் எப்படி தாளிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றிக்கலாம் எண்ணெய். உங்கள் இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு செஞ்சிச்சு. இப்போ 2 மிளகாய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நம்ம செல்லு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம செல்லு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடுறதே சந்தோஷம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் இப்போ வணக்கிடலாம். 2 நிமிஷம் வணங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளி இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும், பச்சை வாசனை போகும். இப்போ என்ன பண்ணலான்னா மஞ்சள் இப்போ காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும்.
இதில் பாருங்கள், நான் மிளகா வந்து ஃபுல் மிளகா 2 தான் போட்டேன். அந்த ஃப்ளேவர் கோசரமா. மற்றதெல்லாம் வந்து ஒரு 4 மிளகா 1 2மா சில் ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், காரமும் அவ்வளோ தூக்கி கொடுக்கும். பாருங்கள், நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம உளுவுள் வேக வச்சல அது நல்லா வெந்துருச்சு. அதில் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த தண்ணி வடித்து நாம் ரசத்தில் சேர்த்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி இது. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக வீக்லி 3 டைம்ஸ் இது ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதோட எல்லோரும் கடையில் வாங்கி சாப்பிட்றதா விரும்புகிறாங்க. ஒரு கரண்டி, நம்ம குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி தான் இருக்கும், அது 20 ரூபா. 1/4 கிலோ உளுவுலே 20 ரூபா தான். அது வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சால் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாப்பிட்லாம். ஆனால் அது யாரும் பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த உளுவுள் தண்ணி வந்து இந்த ரசத்தில் ஊற்றிடலாம். நுரை பொங்கி வரட்டும், அப்போ பார்க்கலாம். இப்போ நுரை வருது, அப்படியே தூவி அப்படியே ஒரே கொதி, நிறைய வேண்டாம், ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்கிட்டா சரி. அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி. பாருங்க, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். இப்போ வணங்கட்டும். இப்போ தேவையான உளுவுள் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரி, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக செடியில் அறுத்த கருவேப்பிலை வாசனை அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அந்த யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வாசனை பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை ஒன்று போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வடித்து வச்சிருக்கிற உளுவுல போட்டுக்கலாம். உளுவுள் பொரியல், உளுவுள் ரசம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிடுங்க. உளுவுள் ரசமும் உளுவுள் பொரியலும் பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது. சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சும்மா செமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப மருத்துவ குணம் இருந்தது. சளிக்கெலாம் சும்மா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மலைக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.